அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் என்ற இந்த நிகழ்ச்சி முஸ்லிம் சமுதாயத்திற்கும் மற்ற சமுதாயங்களுக்கு மத்தியிலே தோற்றுவிக்கப்பட்ட வேறுபாடுகளை களைவதற்காகவும் அனைத்து சமய மக்கள் மத்தியிலே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காகவும் பல ஆண்டுகளாக தமிழகத்தின் மிக பெரும் நகரங்களிலே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி வருகிறோம். தொண்டியை பொறுத்தவரை மற்ற ஊர்களிலிருந்து நம்முடைய ஊர் ஒரு மாறுபட்ட ஊர். மற்ற ஊர்களிலெல்லாம் அண்ணன் தம்பிகளாக பழகிய சமுதாயத்தவர்கள் இன்றைக்கு வேறுபட்டு நிற்கிற காட்சியை நீங்கள் பார்ப்பீர்கள். நமது ஊரிலே வேறுபட்டு நின்ற மக்கள் அண்ணன் தம்பிகளாக பழகுகிற காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தலைகீழான ஒரு மாற்றம். ஒரு 10 வருடம், ஒரு 15 வருடத்திற்கு முன்னால் இருந்த அளவுக்கு கசப்பு இன்றைக்கு இல்லை. முஸ்லிம் சமுதாயத்திற்கும் மற்ற சமுதாயங்களுக்கு மத்தியில் மற்ற ஊர்களை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஏற்கனவே நெருக்கமாக இருந்து பின்னர் பிளவுபட்டு போயிருப்பார்கள். கசப்புகள் அதிகமாக இருக்கும். நம்முடைய ஊர் நேர் மாற்றமாக எப்படி இருக்கிறது என்று சொன்னால் ஏற்கனவே இருந்த கசப்புகள் குறைந்து 2 சமுதாயங்களுக்கு மத்தியில், 3 சமுதாயங்களுக்கு மத்தியில், பல சமுதாயங்களுக்கு மத்தியில் இணக்கம் அதிகரித்திருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அந்த இணக்கத்தை தினமலர், தினமணி போன்ற நாளிதழ்கள் கூட ஒரு சந்தர்ப்பத்திலே பாராட்டி எழுதியதையெல்லாம் நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். தொண்டியிலே முஸ்லிம்கள் பெருவாரியாக வாழ்கிற காரணத்தினால் அவர்கள்தான் உள்ளாட்சி அமைப்புகளிலே தலைவர் பொறுப்புக்கு வருகிறார்கள். சிறுபான்மையாக இருக்கின்ற மற்ற மக்கள் வர முடியவில்லை. இதனால் ஒரு மனக்கசப்பு இருந்து கொண்டே இருந்தது. எல்லா சமுதாயங்களும் கூடி இந்த பிரதிநிதித்துவத்தை மற்ற சமுதாயத்தினரும் அடைய வேண்டும் என்று சொல்லி ஒரு சமுதாய ஒப்பந்தமே நீங்கள் செய்து கொண்டு அது செய்தித்தாள்களிலே முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் ஒரு சுற்று வர வேண்டும், முஸ்லிம்களுக்கு 2 சுற்று வர, அந்த எண்ணிக்கைக்கு தகுந்தவாறு என்று ஒரு உறுதிமொழி எடுத்து அதை செய்தித்தாள்களை எல்லாம் ஒரு முன்மாதிரியான ஊர் என்று பாராட்டியதை நீங்கள் பார்த்தீர்கள். அப்படி ஒரு நல்லிணக்கம் இன்றைக்கு நம்ம ஊரில் நிலவுகிறது. அதனால நம்ம ஊர்ல நடத்துறது நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு இல்லை, இருக்கிற நல்லிணக்கத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக, நாளைக்கு பிரச்சனைகள் வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. பொதுவாக பிரச்சனைகள் எங்கே வருகிறது என்று சொன்னால் பல்வேறு மதங்களை பின்பற்றக்கூடிய மக்கள் வாழ்கின்ற பொழுது ஒவ்வொரு மதத்தவரும் மற்ற மதத்தினுடைய கொள்கைகளை, கோட்பாடுகளை, சட்டதிட்டங்களை தப்பாக புரிந்து கொண்டிருப்பார்களே, ஆனால் அங்கேதான் பிணக்கு ஏற்படுவதற்கு முக்கியமான காரணமா இருக்கிறது. முஸ்லிம்களுடைய வணக்கம் இப்படித்தான் இருக்கும், முஸ்லிம்களுடைய கொள்கை இப்படித்தான் இருக்கும், முஸ்லிம்களுடைய கோட்பாடு இப்படித்தான் இருக்கும் என்று மற்ற சமுதாயம் புரிந்து கொண்டார்களே, ஆனால் அது ஒரு இணக்கம். அதே மாதிரி இந்து மக்களுடைய வணக்கம் இப்படித்தான் இருக்கும், அவங்களுடைய கொள்கை இப்படித்தான் இருக்கும், அவங்களுடைய கோட்பாடு இப்படித்தான் என்று முஸ்லிம்கள் புரிந்து கொண்டார்களே, ஆனால் அவங்களுக்கு மத்தியில் அந்த அவங்க மதத்துப்படி அப்படித்தான் நடப்பாங்க, அதை போய் நம்ம தலையிடக்கூடாது என்ற மாதிரியான ஒரு இணக்கம் ஏற்பட்டுவிடும். அதற்காகத்தான் இஸ்லாத்தை மற்றவர்கள் அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவதற்காக இந்த நிகழ்ச்சி. நீங்கள் முஸ்லிம்களோடு பழகிறீர்கள், முஸ்லிம்களே இஸ்லாத்தை சரியான முறையில் கடைபிடிக்காத காரணத்தினால அவங்கள பார்த்து நீங்க இஸ்லாத்தை அறிந்து கொள்ள இயலாது. முஸ்லிம்கள் என்று சொல்கிறார்கள், ஆனால் இஸ்லாத்தினுடைய கடமைகளை கூட அவர்கள் நிறைவேற்றுவதில்லை. முஸ்லிம்கள் என்று சொல்வார்கள், அவர்கள் வரதட்சணை வாங்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். முஸ்லிம்கள் என்று சொல்வார்கள், அநீதிக்கு துணை போகக்கூடியவர்கள் இருப்பார்கள். இஸ்லாம் என்னென்ன சட்டத்திட்டங்களை சொல்கிறதோ அதையெல்லாம் அப்படி கடைபிடிப்பவர்களாக நாங்கள் வாழ்ந்து விட்டோம் என்று சொன்னால் இப்படி ஒரு நிகழ்ச்சி தேவையில்லை. எங்களை பார்த்து நீங்க இஸ்லாத்தை அறிந்து கொள்ளலாம். எங்களை பார்த்து இஸ்லாத்தை அறிந்து கொள்ளும் அளவுக்கு எங்களுடைய நடவடிக்கை இல்லாத காரணத்தினால சித்தாந்தத்தில் இருந்துதான் இஸ்லாத்தை சொல்ல வேண்டியிருக்கிறது. குர்ஆனில் இருந்து, நபிகள் நாயகம் அவர்களுடைய வழிகாட்டுதலில் இருந்துதான் இதுதான் இஸ்லாம், எங்கள்கிட்ட சில மிஸ்டேக் இருக்கிறது,
நாங்கள் கரெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம், எங்கள்கிட்ட உள்ள தவறுகளை திருத்திக்கிட்டு வர்றோம் அப்படிங்கிற அளவுல தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த வகையில் தான் இந்த இஸ்லாம் ஒரு இணைய மார்க்கம் என்ற இந்த நிகழ்ச்சியில சின்னதா ஒரு அறிமுக உரை, உரைக்கு நம்ம அதிகமான நேரம் கொடுக்கிறது இல்ல, சின்னதாக ஒரு அறிமுக உரை நிகழ்த்தப்படும். அதன் பிறகு உங்களுடைய கேள்விகள், எதை பற்றி வேண்டுமானாலும் கேள்விகள் கேட்கலாம். அறிமுக உரை என்று சொன்னால் ஒவ்வொரு மதமுமே அந்த மதத்திற்கு என்று சில செய்திகளை உலகத்திற்கு சொல்லும். இஸ்லாமும் பல செய்திகளை உலகத்திற்கு சொல்கிறது. எல்லா செய்திகளையும் இந்த சின்ன நேரத்தில் நான் சொல்லிவிட முடியாது. இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்திகளிலே ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு அந்த செய்தியை மாத்திரம் நான் உங்களுக்கு இஸ்லாத்தினுடைய அறிமுக உரையாக முன்வைக்க விரும்புகிறேன். அப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய பல செய்திகள்ல ஒரு செய்தியை நான் உங்களுக்கு அறிமுக உரையில சொல்ல விரும்புகிறேன். அந்த ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், இஸ்லாம் உலகத்திற்கு சொல்கிற அந்த செய்தியில தலையாய செய்தி அது, மனிதர்கள் அனைவரும் சகோதரர்கள். இது இஸ்லாம் எடுக்கக்கூடிய செய்தி. இந்த சகோதரர்கள் என்பதை எல்லாருமே சொல்லத்தான் செய்யறாங்க. இஸ்லாம் சொல்வதை போலவே நாம் எல்லாம் மேடையில பேசும்போது கூட ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் சகோதரர்கள் என்ன கூப்பிடுவாரு. அது மேடைக்கு கூப்பிடுற மாதிரியான அது போலித்தனமான அழைப்பை நான் சொல்லவில்லை. இஸ்லாமும் சகோதரத்துவத்தை சொல்லுகிறது. எப்படி சொல்லுகிறது என்று சொன்னால், எல்லாரையும், அதாவது முஸ்லிமா இருந்தாலும், இந்துவா இருந்தாலும், கிறிஸ்தவனா இருந்தாலும், மதமே இல்லைன்னு சொல்றவனா இருந்தாலும் எல்லாருமே சகோதரர்கள் என்ற செய்தியை இஸ்லாம் உலகத்திற்கு சொல்லுது. எப்படி சொல்லுது என்று கேட்டா, ஆணி வேர்ல இருந்து இஸ்லாம் அந்த செய்தி எடுத்து வைக்கிறது. எப்படி எடுத்து வைக்கிறது? சகோதரர்களேன்னு சொல்லிட்டு போகாம, எப்படி சகோதரர்கள் தெரியுமா என்ற செய்தியை உலகத்திற்கு இஸ்லாம் சொல்லுகிறது. கடவுள், இறைவன், அல்லாஹ் ஒரே ஒரு ஜோடியை தான் படைத்தான். இஸ்லாம் உலகத்திற்கு விடுக்கிற செய்தி. சகோதரத்துவத்தை உண்மையிலேயே சகோதரத்துவம் என்று சொல்கிறது. ஃபார்மாலிட்டி சகோதரத்துவம் இல்ல, உண்மையாகவே நிஜமாகவே ஒரு முஸ்லிமும் இந்துவும் சகோதரன் தான். நிஜமாகவே ஒரு கிறிஸ்தவனும் ஒரு முஸ்லிமும் சகோதரன் தான். அது எப்படி நிஜமாகவே சகோதரன் ஆவான் என்று கேட்டால், உங்களுடைய அப்பனும் என்னுடைய அப்பனும் ஒன்னொன்று சொன்னா நிஜமா சகோதரர் தானே. எங்க அப்பன் உங்க அப்பன், எங்க பாட்டன் உங்க பாட்டன் ஒன்னொன்று சொன்னா உண்மையா நம்ம சகோதரர் ஆயிடுவோம் இல்லையா? இஸ்லாம் எப்படி மெசேஜ் கொடுக்குதுன்னு கேட்டா, மனிதர்களே நான் நேரடியாக படைத்தது ஒரு ஜோடியை தான். இஸ்லாம் சொல்லுது, உலகத்துக்கு சொல்ற செய்தி. கடவுள் சொல்வதாக அந்த செய்தியை சொல்லுகிறது. ஒரே ஒரு ஆண், ஒரே ஒரு பெண். அதுல இருந்துதான் இவ்வளவு பெருகி இருக்கிறோம். நீங்க முஸ்லிமா இருக்கலாம், இந்துவா இருக்கலாம், கிறிஸ்தவனா இருக்கலாம், எவனா வேண்டாலும் இருங்க. அந்த ஆதம் என்ற ஒருவருக்கும் ஹவ்வா என்ற அந்த அம்மாவுக்கும் பிறந்த மக்களின் வழித்தோன்றல்கள் தான் நீங்கள் அத்தனை பேரும். நிஜமான சகோதரர்கள் இஸ்லாம் சொல்லுது. இஸ்லாம் வந்து மனித குலத்துக்கு சகோதரன் சொல்லும் பொழுது, ஒரு தாய்க்கும் ஒரு தந்தைக்கும் பிறந்த ரெண்டு அண்ணன் தம்பிகள் இருந்தால், அண்ணன் வந்து பிறப்புல உயர்ந்தவன் என்றோ தம்பி வந்து பிறப்பால் தாழ்ந்தவன் என்றோ நீங்கள் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஒரு தாய் தந்தைக்கு ரெண்டு பேரும் பிறந்திருக்கிறாங்க. இவனும் பிறப்புல ஒரு தாய் தந்தைக்கு தான் பிறந்தான், அவன் அதே தாய் தந்தைக்கு பிறந்தான் என்று சொல்லும் பொழுது பிறப்பால் ஒருவனை சிறந்தவன் என்றோ மற்றவனை தாழ்ந்தவன் என்றோ சொல்ல முடியாது. இஸ்லாம் அந்த சித்தாந்தத்தை உலகத்துக்கு வைக்கிறது. நீங்க எல்லாருமே இப்ப இன்னைக்கு வந்து 650 கோடி மக்கள் உலகத்தில் வாழ்றாங்களா? இந்த 650 கோடி மக்கள் ஒரு 30 வருஷத்துக்கு முந்தைய இருந்தாங்களா? 300 கோடி தான் இருந்தாங்க. இப்ப 650 கோடி மக்கள் வாழ்றோம்னு சொன்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 300 கோடி பேர் தான் இருந்திருப்பாங்க. ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா உலகத்துல மொத்தமே 100 கோடி பேர் தான் இருந்திருப்பாங்க. இன்னொரு 500 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா உலகத்துல ஒரு 50 கோடி பேர் தான் மொத்தமே இருந்திருப்பான். ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னு சொன்னா உலகத்துல ஒரு 10 கோடி பேர் தான் மொத்தமே இருந்திருப்பான். ஒரு 2000 வருஷத்துக்கு முந்தைய எப்படி போனீங்கன்னு சொன்னா 5 கோடி பேர் உலகத்துல இருந்திருப்பான். ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போனீங்கன்னு சொன்னா 1 கோடி பேர் இருந்திருப்பான். அதுக்கு மேல போனீங்கன்னா 50,000 பேர் இருந்திருப்பான். அதுக்கு மேல போனீங்கன்னா 10,000 பேர் இருந்திருப்பான். அதுக்கு மேல போனீங்கன்னா 100 பேர் இருந்திருப்பான். அதுக்கு மேல போனீங்கன்னா 25 பேர் இருந்திருப்பான். அதுக்கு மேல போனீங்கன்னா 4 பேர் இருந்திருப்பான். கடைசி 2 பேர் இருந்திருப்பான். அதான்டாங்க இஸ்லாம். இன்னைக்கு இந்த 650 கோடியும் இப்படியே குறைச்சு 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 போனா எங்க போய் எண்ட் ஆகும் கேட்டா 2 பேர்ல போய் முடியும். அப்படிதான் இந்த மனித குலம் படைக்கப்பட்டதே தவிர ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனி அப்பன் கிடையாது, தனித்தனி மூலபிதா கிடையாது. கடவுளை படைக்கும் பொழுது ஒரு 15 ஜோடியை படைச்சு 15 பேரையும் 15 வகையான கேரக்டர்லையும் தகுதியிலையும் படைச்சு இருந்தா
நம்ம சண்டை போடுறதுக்கு அர்த்தம் இருக்குது. நான் என்ன மாதிரி அப்பனுக்கு பிறந்த, நீ என்ன மாதிரி அப்பனுக்குன்னு சொல்லலாம். படைச்சதே ஒரு ஜோடிதான் என்று சொல்லும் பொழுது நமக்குள்ள எண்ணத்துக்கு ரத்தத்துல எல்லாம் ஒன்னா இருக்கிறோம். கொள்கை ஏத்துக்கொண்ட கொள்கையில் வேறுபட்டு இருக்கிறோம். படிப்புல வேறுபட மாட்டோமா? ஒருத்தன் 1ஆம் கிளாஸ் படிச்சிருப்பான், ஒருத்தன் 10ஆம் கிளாஸ் படிச்சிருப்பான், ஒரு தகப்பனுக்கு பிறந்தவன், ஒருத்தன் டாக்டரா இருப்பான். இந்த மாதிரி தகுதிகளில் நம்ம வேறுபட்டு இருக்கலாமே தவிர பிறப்பில் நம்ம